இந்தியாவை நெருங்கவே யோசிக்கணும். போருக்கு நடுவில் பாஜக செய்த மிரட்டல் சம்பவங்கள். இதுதாண்டா மோடி. இந்தியா இன்று உலக அரங்கில் ஒரு வலுவான நாடாக உருவெடுத்து வருகிறது. குறிப்பாக பாஜக ஆட்சி காலத்தில் தேசிய பாதுகாப்பு துறையில் பல முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2013 முதல் 14ஆம் ஆண்டில் 2.53 லட்சம் கோடியாக இருந்த பாதுகாப்பு பட்ஜெட் 2025-26ஆம் ஆண்டில் 6.81 லட்சம் கோடியை கடந்துள்ளது. இதன் மூலம் ராணுவத்தின் நவீனமயமாக்கல் வேகமாக முன்னேறி வருகிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியா ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடாக இருந்து ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறி வருகிறது. 2013-14ஆம் ஆண்டுகளில் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு ஏற்றுமதி 2023-24இல் 21,083 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான அணுகுமுறையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்பு தன்னடக்கம் என்ற கொள்கை இருந்ததாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை மற்றும் உடனடியாக பதிலடி என்ற கொள்கை அமலில் உள்ளது என்று பாஜக அரசு கூறுகிறது. 2016ஆம் ஆண்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், 2019 பாலகோட் விமான தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகள் இதற்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகின்றன. கடந்த தசாப்தத்தில் ஆண்டுக்கு 2000த்திற்கும் மேற்பட்ட பயங்கரவாத சம்பவங்கள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ஆண்டுக்கு 100 முதல் 150 வரை குறைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்நாட்டு பாதுகாப்பிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நக்சல் பாதிப்பு மாவட்டங்கள் 2014இல் 96ஆக இருந்த நிலையில் 2024இல் 41ஆக குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 8000த்திற்கும் மேற்பட்ட ஆயுதப்படை தீவிரவாதிகள் ஒழிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு கொள்கையில் வசுதைவ குடும்பகம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்தியா உலக நாடுகளுடன் உறவை வலுப்படுத்தி வருகிறது. உக்ரைனில் நடந்த போர் சூழ்நிலையில் ஆபரேஷன் கங்கா மூலம் 22,500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தானில் ஆபரேஷன் தேவி சக்தி மற்றும் சூடானில் ஆபரேஷன் காவேரி மூலம் ஆயிரக்கணக்கான இந்தியர்களும் வெளிநாட்டவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அதே சமயம் 1998ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி தலைமையில் நடந்த போக்ரான் 2 அணு சோதனை இந்தியாவை முழுமையான அணுசக்தி நாடாக உலக அரங்கில் நிறுவியது. அதன் அடிப்படையில் தற்போதைய அரசு G20 உச்சி மாநாடு, குவாட் போன்ற உலகளாவிய தளங்களில் இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்தியிருக்கிறது. அரசியல் ரீதியாக பாஜக அரசு தன்னை இந்தியா ஃபர்ஸ்ட் கொள்கையை பின்பற்றும் அரசாக விளங்குகிறது. தேசிய பாதுகாப்பு மற்றும் சுயாட்சியை முன்னிறுத்துவதே தங்களின் முதன்மை நோக்கம் என வலியுறுத்துகிறது. இதன் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியா வலுவாக நிற்கும் நிலையை அடைந்திருப்பதாக பாஜக தரப்பு கூறுகிறது.